இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஒரு சின்ன பொண்ணு தன்னோட அம்மாவுக்கு வீடியோ கால் பண்ணி, அம்மா நீங்க எதுவும் பேசாதீங்க, இங்க என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு போய் சோஃபால உட்கார்றாள். ஆக்சுவலா இந்த சின்ன பொண்ணோட அப்பா இந்த சின்ன பொண்ணு குழந்தையா இருக்கும் போதே ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. இப்போ இந்த சின்ன பொண்ணோட ரெண்டாவது அப்பா வந்து சோஃபால உட்கார்ந்துட்டு, உனக்கு அறிவு இல்லையா, எதுக்கு என் பக்கத்துல உட்கார்ந்து இருக்க, தள்ளி உட்காருன்னு கோவமா சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்த சின்ன பொண்ணு கிட்ட வெட்டியா தானே உட்கார்ந்துருக்க, போய் எனக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டு வான்னு சொல்றாரு. அதை பார்த்து இந்த சின்ன பொண்ணோட அம்மா ஷாக் ஆகுறாங்க. இந்த ஆளு தண்ணிய வாங்கி குடிச்சிட்டு என்ன வந்து உட்கார்ந்துட்ட, கிச்சன்ல போய் காய்கறி எல்லாம் வெட்டி அம்மா வாரத்துக்குள்ள சமைச்சு வைன்னு சொல்றாரு. அப்போ இந்த சின்ன பொண்ணு, அப்பா நான் காய்கறி எல்லாம் வெட்டல, எனக்கு ஸ்கூல்ல நிறைய ஹோம் ஒர்க் கொடுத்திருக்காங்க, நான் படிக்கணும்னு சொல்றான். உடனே இந்த ஆளு இந்த பொண்ணோட கழுத்தை புடிச்சு, நீ எல்லாம் படிச்சு என்ன சாதித்து கிழிக்க போற, இப்ப போய் கிச்சன்ல நீ சமைச்சு வைக்கணும், இல்லன்னா உன்னோட கண்ணம் பழுத்துருன்னு கழுத்தை பிடித்து நெரிக்கிறாரு. இந்த சின்ன பொண்ணு சரின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு காய்கறி எல்லாம் வெட்டுறதுக்கு போறாள். இதெல்லாம் வீடியோ கால்ல பாத்துக்கிட்டு இருந்த இந்த சின்ன பொண்ணோட அம்மா அவரோட ஹஸ்பண்டுக்கு போன் போட்டு, என்ன பண்றீங்க, என்னோட பொண்ணு என்ன பண்றான்னு கேக்குறாங்க. அதுக்கு இவரு, நான் கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருக்கேன், நம்ம பொண்ணு ரூம்ல படிச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்றாரு. உடனே இந்த லேடி ஹஸ்பண்ட் கிட்ட, நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க, நான் வந்து சமைச்சுக்கிறேன்னு சொல்றாங்க. உடனே இந்த ஆளு, உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், இந்த ஒரு சின்ன விஷயத்தை நான் செய்ய மாட்டேனா, நீ ஆபீஸ் முடிச்சிட்டு பத்திரமா வீட்டுக்கு வா, நான் உனக்கு சமைத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு போனை வைக்கிறாரு. உடனே இந்த சின்ன பொண்ணு அப்பா கிட்ட, அப்பா அம்மாவுக்கு போன் போட்டு எனக்கு ஒரு பென்சில் வாங்கிட்டு வர சொல்லுங்க, என்னோட பென்சில் காலி ஆகிருச்சுன்னு சொல்றாள். அப்போ இந்த ஆளு சின்ன பொண்ணு கிட்ட, என்ன அப்பா அப்பான்னு சொல்லாதடி, ஒரே எரிச்சலா கோவமா வருது, உனக்கெல்லாம் பென்சில் தான் ஒரு கேடு, அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்றாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பொண்ணோட அம்மா ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்போ இந்த பொண்ணு தொடப்பத்தை வச்சு வீடு கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காளு. உடனே இந்த ஆளு ரூமை விட்டு வெளியே வந்த உடனே தன்னோட பொண்டாட்டிய பார்த்துட்டு இந்த சின்ன பொண்ணு கிட்ட, ஏய் பாப்பா, உன்னை ரூம்ல தானா உட்கார்ந்து படிக்க சொன்ன, உன்னை யாரு இந்த வேலையெல்லாம் பார்க்க சொன்னது, போய் ரூம்ல போய் உட்கார்ந்து படின்னு சொல்லி பொய்யா நடிக்கிறான். உடனே இந்த லேடி தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட, நீ பேசாம ஒரு நடிகனா ஆகிடலாம், ரொம்பவே சிறப்பா நடிக்கிறன்னு சொல்றான். உடனே இந்த ஆளு, நீ என்ன சொல்ற, நீ சொல்றது எனக்கு எதுவுமே புரியலன்னு சொல்றான். உடனே இந்த லேடி தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட, நீ என்னோட பொண்ணை கொடுமைப்படுத்தின எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டேன்னு சொல்றான். அதுக்கு இந்த ஆளு இந்த சின்ன பொண்ணை பார்த்து, நான் உன்னை எங்க கொடுமைப்படுத்தினேன், ஏன் இப்படி பொய் சொல்லி வச்சிருக்க, உங்க அம்மா கிட்ட உண்மையை சொல்லுன்னு மிரட்டுறான். அதுக்கு இந்த லேடி, சீவாய மூடுடா, எதுக்கு இவ்வளவு கேவலமா கீழ்த்தனமா நடிக்கிற, நீ இப்படி ஒரு கேவலமான ஆளா இருப்பன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல, என்னோட பொண்ணுக்கு ஒரு அப்பா இல்லையேன்னு சொல்லிதான் என்னோட அப்பா அம்மா உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க, ஆனா நீ என்னோட பொண்ணை ஒரு வேலைக்காரி மாதிரி நடத்தி இருக்க, அந்த பிஞ்சு மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கும், உன்னை எல்லாம் சும்மாவே விடக்கூடாது, போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஆளுக்கு டைவர்ஸ் கொடுத்து போலீஸ்லயும் புடிச்சு கொடுத்துடுறாங்க. இந்த பொண்ணு செஞ்சது சரின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.